சிம்புவோட கேரியரில் கமலை பொறுத்த வரைக்கும் பல வெற்றி படங்கள் பார்த்துட்டார் சார். அவர் பார்க்காத வெற்றி கிடையாது, அவர் கொடுக்காத நடிப்பு கிடையாது, ஆக்ஷன் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, டான்ஸு கிடையாது, எல்லாத்தையும் பண்ணிட்டார். ஆனால் சிம்பு வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றி இன்னைக்கு தேவைப்படுது. அந்த வெற்றியை சிம்பு கொடுப்பாரா இந்த தக் லைஃப் மூலமாக அப்படின்னா நிச்சயமாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தினுடைய ட்ரைலர் சொல்லுது. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிம்பு வந்து மல்டி டேலண்டட் ஆக்டர். அவரும் டான்ஸு, ஃபைட்டு கிட்டு, ஆக்ஷனு எல்லாமே பார்த்தீங்கன்னா கமலுக்கு ஈக்குவலாக பண்ணார். ஒரு பாட்டு 2 பேரும் சேர்ந்து ஆடிருக்காங்க பாருங்க, கமலும் சிம்புவும். பிரமாதமாக இருக்குது பாருங்க அந்த பாட்டு. அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஆடியன்ஸ் ரொம்ப கொண்டாடுவாங்க. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேருமே எதிரிகளாக மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கேலப்பிங்காக அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தியேட்டரே தெரிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இதனுடைய எப்படி கதை போக்கு அப்படி தான் இருக்குது. இல்லை இப்போ வந்து பெரிய நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் இருந்தால் போதும்னு ஒரு காலம் இருந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு கமல் மட்டும் ஒரு படத்தில் இருந்தால் போதும், ரஜினி மட்டும் ஒரு படத்தில் இருந்தால் போதுங்கிற காலம், விஜய் மட்டும் இருந்தால் போதும், அஜித் மட்டும் இருந்தால் போதுங்கிற காலங்கள் மாறி இப்போ மல்டி ஆக்டர்ஸ், அதாவது வந்து பல மொழிகள்லேருந்து ஆக்டர்ஸ் வந்து உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேருக்கு வந்து எப்படி சொல்லுது, ஸ்பேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வந்து நம்மளை மட்டும் காட்டினா பார்க்க மாட்டாங்க, நம்மளோட சேர்ந்து வேற ஒரு ஆளுமையும் வேணும். படத்தினுடைய வெற்றிக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து நான் எப்படி சொன்னேன், எப்படி சொன்னேன், இயக்குநர்கள் வந்து நல்ல புரிதலோட இப்போ படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர்களும் வந்து அவங்கள மட்டுமே வச்சு இனிமேல் படம் ஓடாது, அவங்கள மட்டுமே வச்சு இனிமேல் ப்ரொமோட் பண்ண முடியாது அப்படிங்கிறத நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க.